நான் இன்னைக்கு இந்த கருட புராணம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கருட புராணம் ஃபேபுலஸ் புக். எவ்ரி ஒன் ஷுட் ரீட், எல்லோரும் படிக்கணும். அதில் ஒரு பார்ட் தட் இஸ் கருடர் யார் லார்ட் விஷ்ணு நாராயணன்ட்ட கேட்காரு. என்ன கேட்காருன்னா, ஹவு கேன் அ பர்சன் அட்டைன் அ குட் sojourn of his soul in heaven, and what should a person do while dying so that he should get it? ஸோ இறந்து போகிற நிலமையில் அவனிங்கள்லாம் பற்றி பேசலை, பட் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்காரு. யார் கேட்காரு? கருடர் நாராயணன்ட்ட கேட்காரு. அவன் நாராயணன் அற்புதமாக ஒரு பதில் சொல்கிறார். ஸோ அந்த மனுஷன் யாரோ ஒருத்தர் இறந்து போகிற நேரம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன். முதல்ல அவரை தனியாக ஒரு இடத்துல வைக்க ஆரம்பிக்கணும். அந்த இடம், அவரை படுக்க வச்சுருக்க இடத்த மாட்டு சாணி இருக்குல்ல, அதை வச்சு தொளித்து க்ளீன் பண்ணணும். மாட்டோட சாணி வச்சு தொளித்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி மாட்டுச்சாணி வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த பக்கத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்கள படுக்க வைக்கிற இடத்து பக்கத்தில் ஒரு துளசி செடியை கொண்டு வச்சிடணும். துளசி செடி கொண்டு பக்கத்தில் வச்சிடணும். ஒரு பானையில போது வச்சுருக்கீங்க வீட்டில், அதை அவங்களோட எந்த டைரக்ஷன்னாலும் பக்கத்தில் கொண்டு வச்சுருங்க. துளசி செடி மட்டும் இல்லாமல் சாலி கிராமம் அப்படின்னு ஒரு கல் கிடைக்கும். அந்த கல் கிடைச்சாலும் அந்த கல்லை அவங்க பக்கத்தில் அதுக்கு இருக்கணும். ஸோ துளசி செடி எங்களுக்கு பக்கத்தில் கிடைக்கலங்க அப்படின்னு சொன்னேன். துளசி செடியோட மகிமை தெரிஞ்சுக்கோங்க. அந்த துளசி செடி பக்கத்தில் இருந்தாலும் முக்தி கிடைக்காது. தெளிவாக சொல்கிறேன், முக்தி கிடைக்குமான்னா அதுக்கு அஷூரன்ஸ் கிடையாது. பட் நரகம் போக மாட்டாங்க, அதுக்கு அஷூரன்ஸ் உண்டு. அப்படியே அவங்க சொர்க்கம் போவாங்க, இல்லைன்னா அவங்க விஷ்ணுவுக்கு லோகத்துக்கு போவாங்க, இல்லை சிவனுக்கு லோகத்துக்கு போவாங்க. இதுக்குன்னா திருப்பி மறுபிறவி எடுத்து வர்றதுக்கு சில ஆழங்கள் அங்கே அறிவுரை கிடைக்கிறதுக்காக அவங்க அங்கே போவாங்க. அதுக்கு தான் கிடைக்கும். பிறவா நிலை இந்த வழியில் கிடைக்காது. ஸோ நீங்கள் பிறவா நிலை போகிறவங்க புண்ணியத்தை தேடுங்க. பட் நான் நிறையா பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த இறந்து போகும் சூழ்நிலையில் அவங்க பக்கத்தில் ஒரு துளசி செடியை கொண்டு வச்சுருங்க. இல்லைப்பா எனக்கு துளசி செடியெலாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். துளசி கண்டிப்பாக இருக்கணும். அப்படி ஆகாதவங்க துளசி இலையை அவங்க வாயில் வச்சுருங்க. சாப்பிட சொல்லலை, வாயில் ஒதுக்கி வச்சுருங்க. துளசி இலை வச்சுருங்க. துளசி இலை மட்டும் இல்லை, அவங்க கூட சில பொருட்கள் வைக்கலாம். தங்கத்தை அவங்க வாயில் அதை ஒதுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் வைரம், வைடூரியம், இது மாதிரி ப்ரெஷியஸ் 9 நவக்கற்களில் ஏதாவது ஒரு கல் கூட அவங்க வச்சுக்கலாம். இப்படி அவங்க வச்சுருந்தாலும் அவங்க பாவமே கொஞ்சம் பண்ணியிருந்தாலும் அதை அவங்க ப்யூரிஃபை பண்ணி they will get the next birth. அடுத்த பிறவி கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும். இட்ஸ் நாட் தட் பிறவா நிலையெலாம் அஷூரன்ஸ் கிடையாது. பட் இந்த கருட புராணம் படிக்கும்போது அந்த யமலோகத்தில் ஒரு நதி இருக்குது, ரத்த ஆறுன்னு சொல்லுவாங்க. பாவம் பண்ணுவங்கெல்லாம் அந்த ஆறில் முக்கிடுவார் யமதர்மர் அவரோட ஆட்களை வச்சு. அப்புறம் எப்படி பிறப்பாங்கன்னா அவங்களோட பாவகணக்கை பொறுத்து தான் அவங்க அடுத்த பிறவி எடுக்க முடியும். பட் அந்த காலத்தில் கடுமையான வேதனைகள் உள்ளாக்கப்படுவாங்க. பட் மறுபிறவி உண்டு. பட் கருட புராணம் என்ன சொல்லுதுன்னா, பாவங்கள் கம்மியாக பண்ணியிருந்தால் அந்த வேதனைகள் கொஞ்ச நாட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் யமதர்ம லோகத்துக்கு போய் திருப்பி வந்துடுவாங்க. பட் பாவங்கள் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஆற்றுலேயே முங்கி திருப்பி மேலே முங்கி அங்கேயே உள்ள சித்திரவதைகளாக வைப்பாங்க. இந்த மொத்த கலியுகமும் முடிந்த அடுத்த யுகம் ஆரம்பிக்கும் போது தான் பிறப்பெடுக்க முடியும். அண்ட் 89 லட்ச பிறவிகளில் எந்த பிறப்பு எடுப்பீங்கன்னே தெரியாது. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இந்த துளசி இலையை வாயில் அவங்க இறந்து போகிறவங்க சூழ்நிலையில் வச்சிடணும்.
அப்படி இல்லைன்னா அது துளசி இலையும் கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லினா தங்கம். அது மோதிரம் அதெல்லாம் கையில் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா சும்மா அலங்காரத்துக்கு இல்லை. அந்த நேரத்தில் அந்த மோதிரத்தை எடுத்து வாய்க்குள்ளே உதிச்சு வச்சுக்கோங்க. யூ திங்க் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இல்லை வைரம் வைடூரியம் கற்கள் அது மாதிரி இருந்தாலும் அதையும் எடுத்து வாயில் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதுக்காகத்தான் காதில் வைரங்கள், கை காலில் மோதிரங்கள், தங்கங்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு காரணம் அதான். இந்த வைரம், தங்கம், துளசிலாம் எதுக்கு வைக்காங்கன்னா, இது யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு கருட புராணத்தை சொல்கிறதுனா, எந்த ஒரு பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட கடைசி இறுதிச்சடங்கை செய்ய முடியும். பட் இப்போ ஒரு காலத்தில் பெண் குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் பெண் குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. அடுத்து ஆண் குழந்தை இல்லாதவங்க இதை கண்டிப்பாக பண்ணால் அவங்க விஷ்ணுவை நோக்கி போயிடுவாங்க. ஈவன் விஷ்ணுவிட்ட இருந்து கூட பிறவாநிலை எடுக்க முடியும். பட் அங்கே போய் தான் தெரியும். பட் இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு தான் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரொவிஷன். பட் எல்லோரும் பின்பற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, அவங்களை எந்த இடத்துல படுக்க வைக்கணும். ஏன்னா வந்து வெறும் தரையில் படுக்க வைக்கக்கூடாது. அதனால தான் முதல்ல சாணியை வச்சு முழுவ சொன்னேன். அந்த தரையை நீட்டாக மண் தரை, சிமெண்ட்டு மார்பல்லாம் இல்லை, மண் தரையில் வச்சு மூழ்கிட்டு தானியங்கள் ஒரு தானியங்கள் அது மேலே போட்டு அதுக்கு மேலே தர்ப்ப புல்லான பாய், ஸ்பெசிஃபிக் தர்ப்ப புல் அதால் செய்யப்பட்ட பாயில் அவங்கள படுக்க வைங்க. தட் இஸ் த ரூல். அப்படி தான் வைக்கணும். ஏன்னா நிலத்தில் நீங்கள் வெறுமான மண்ணிலையோ வேறு ஏதாவது துணி போட்டு படுக்க வச்சிங்கன்னா யமலோகாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் அதை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இப்போ நான் சொன்னதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது. சிலவங்க சொல்லுவாங்க, இப்போ இது வந்து புண்ணியமான கடைசி நிமிஷம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் டைம், தோஷம் வந்துடுமா, தீட்டு வந்துடுமா, அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் நானும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோன்னே அதை பற்றி கம்ப்ளீட்டாக தோஷம் தீட்டு பற்றி சொல்கிறேன். இப்போதைக்கு நான் பற்றி சொல்கிறேன். ஒரு 4 பொருளுக்கு என்றைக்குமே தோஷமோ தீட்டோ கிடையாது. முதல் ஒரு பசுமாடு கிடையவே கிடையாது, தீட்டே கிடையாது. எந்த இடத்துக்கு கொண்டு போகலாம், எங்கேன்னு போகலாம். ரெண்டாவது, இந்த தர்ப்ப புல்லுக்கும் தீட்டே கிடையாது, எல்லா இடத்துக்கும் கொண்டு போகலாம். மூணாவது, நெருப்பு எல்லா இடத்துலையும் பொருத்தலாம். நான்காவது, ஒரு பிராமணன், அவர் எல்லா இடத்துக்கும் போகலாம். பிராமணனுக்கு தீட்டே பிடிக்காது, அவர் எந்த இடத்துக்குனாலும் போகலாம். இது நான் சொல்லலை, கருட புராணத்தில் சொல்லியிருக்கு. யார் சொன்னார்னா பகவான் விஷ்ணுவே சொல்கிறார், யாருக்கெல்லாம் தீட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து சில வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா கங்காவில் போயிட்டு ஜலம் எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு உயிரும் படுத்திருக்கும் போது போகக்கூடாது. பி கான்ஷியஸ். அவங்க கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்கோங்க, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் இல்லை. தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவங்க வாயில் கங்காச்சலம் ஊற்றுங்க. அவங்கள கங்காவோட பேரையாவது சொல்ல வைங்க. கங்காச்சலம் கிடைக்கல இந்த பாயிண்டில் கங்காவோட பேரை சொல்லுங்கள். எனக்கு அவங்களுக்கு பேச முடியாத சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலை கூட இருக்கவங்க இந்த பிராமணனை யாரையோ ஒருத்தர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வீட்டில் பாட சொல்லுவாங்க, சேன் பண்ண சொல்லுங்கள். இப்போ எனக்கு இதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க காயத்ரி மந்திரத்தை சேன் பண்ணலாம். காயத்ரி மந்திரம் இந்த டைம் சொல்லும்போது ரொம்ப நல்லது. இட் வில் ஹெல்ப் யூ. அதுவும் தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷ்ணு சகஸ்ரநாமமோ ஏதாவது ஒரு சாமி பாட்டை போட்டு விட்ருங்க. இந்த அழுகல் குறை இல்லாமல் ஏதாவது ஒரு சாமி பாட்டு சினிமா பாட்டு இல்லைப்பா, சாமி பாட்டு. என் சாமி பாட்டு மீன்ஸ் விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவ சகஸ்ரநாமம், பகவத்கீதை, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அப்புறம் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், லக்ஷ்மி சகஸ்ரநாமம், ஏதாவது ஒரு நல்ல ஒரு டிவோஷனல் திங்ஸை போடுங்க. திருவாசகம், பெரிய புராணம் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ப்ளே பண்ணுங்கள். அதை அவங்க காதில் விழுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு குறிப்பு.
இந்த சொன்னது அனைத்துமே கருட புராணத்தில் இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இதை பற்றி வாசித்து பாருங்கள். உங்கள் ஊரில் நடக்கிற செரிமோனிஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் தவறாக பண்ணுறாங்க. இதை பற்றி படிக்கும்போது எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, எங்கள் பெரியோர்களுக்கே தப்பாக அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது. அதில் ஒரு செரிமோனி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆஃப்டர் அந்த இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன அந்த நாள்லேருந்து அந்த 16வது நாள் 16 days தே வில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 16 நாளும் ஷுட் பி ஒரு விளக்கை வச்சு 16 நாளும் அந்த விளக்கை அணையா விளக்காக ஷுட் பி ட்ரீட்டட். அப்படி பண்ணணும்னு யார் சொல்கிறான்னா ரொம்ப நல்லது. தே ஷுட் ரீச் எங்கே அந்த இறந்து போனவங்க சொர்க்கத்தை ரீச் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைட்டை அணைக்காதீங்க. அந்த சுவிட்ச் நீட்டில்ப்பா விளக்கு எரிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் புத்தகம் வாங்கி படிங்க. அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இந்த மாதிரி சில விஷயங்கள் வாசிங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்பினவர்களுக்கு இது கை கொடுக்கும். வாழ்க வளமுடன். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. ட்ரெடிஷன் பணத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்க நேரத்தில் சம் ட்ரெடிஷன்ஸ் பற்றி மறந்துடக்கூடாது. அண்ட் இதை எனக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கு என் நன்றிகள், என் தாய் தந்தைக்கு நன்றிகள், பரம்பொருளுக்கு நன்றிகள், பராசக்திக்கு நன்றிகள், ஒரு பெருமானுக்கு நன்றிகள், போகருக்கு நன்றி.